உண்மை செய்திகள். வரும் காலத்தில் பெட்ரோல் தீர்ந்தால் நாம் என்ன செய்யப் போகின்றோம்? வைத்திருக்கும் கார்களை உடைத்து எறிய வேண்டுமா? உலகத்தில் பெட்ரோல் தீர்ந்தால் என்ன நடக்கும்? மனிதர்கள் என்ன செய்யப் போகிறார்கள்? உலகில் பெட்ரோலிய இருப்புகள் சுமார் 1.57 ட்ரில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் என மதிப்பிடப்படுகின்றது. மேலும் நிரூபிக்கப்படாத இருப்புகள் 3 லட்சம் கோடி பீப்பாய்கள் இருப்பதாக கருதப்படுகின்றது. உலகில் சுமார் 47 ஆண்டுகளுக்கு எண்ணெய் மீதம் உள்ளது. இருப்பினும் பிரித்தெடுக்கக்கூடிய அனைத்து எண்ணெயையும் மனிதர்கள் எப்போது பயன்படுத்துவார்கள் என்பதற்கான பதில் மிகவும் சிக்கலானது. உலகில் எஞ்சியிருக்கும் பெட்ரோலியத்தின் அளவை பாதிக்கும் போது சில காரணிகள் என்னவென்றால் வாகனங்களின் மின்மயமாக்கல் மற்றும் எண்ணெய் தேவை மற்றும் கச்சா விலை இரண்டிலும் எதிர்பார்க்கப்படும் சரிவு காரணமாக புதிய கண்டுபிடிப்புகள் சிக்கித் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பெட்ரோலியத்தின் உற்பத்தியை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள், புதிய திட்டங்கள் தற்போதுள்ள துறைகளில் உருவாக்கப்படும் போதும் உலகளாவிய பெட்ரோலியத்தின் இருப்புகள் அதிகரிக்கும். உலக எண்ணெய் இருப்புகள் அதன் ஆண்டு நுகர்வு அளவை விட 46.5 மடங்கு சமமான உள்ளது. ஆனால் 2052ஆம் ஆண்டிற்குள் அறியப்பட்ட எண்ணெய் வைப்புகள் தீர்ந்துவிடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. யதார்த்தமாக ஒருபோதும் உலகில் எண்ணெய் தீர்ந்துவிடக்கூடாது என்று நாம் எண்ணுகிறோம். ஏனென்றால் பூமியின் மையத்தின் ஆழத்தை கருத்தில் கொண்டு எண்ணெய் கண்டுபிடிப்பதற்கு புதிய கிணறுகள் எங்கும் இருக்கும். எண்ணெய் பற்றி பேசுகையில் பல புள்ளி விவரங்கள் பூமியில் பெட்ரோல் எவ்வளவு இருப்பு என்பதில் கவனம் செலுத்துகின்றன. பிரிட்டிஷ் பெட்ரோலியத்தின் உலக எரிசக்தியின் புள்ளி விவர மதிப்பாய்வின்படி மொத்த எண்ணெய் இருப்பு 1733.9 பில்லியன் பீப்பாய்களாகும். உலக எரிவாயு கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் என்று சொல்லப்படும் எரிவாயு இருப்புகள் அதன் ஆண்டு உபயோகத்தை 52.3 மடங்கு சமமாக இருப்புகளை கொண்டுள்ளது. அதாவது சுமார் 52 ஆண்டுகள் மட்டும் சிஎன்ஜி என்று சொல்லப்படுகின்ற கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் எரிவாயு எஞ்சி இருக்கிறது. உலகில் சுமார் 1.475 பில்லியன் கார்கள் உள்ளன. இது ஒவ்வொரு 5 பேருக்கும் ஒரு கார் என்ற அளவில் உள்ளது. பெரும்பாலான கார்கள் ஆசியாவில் உள்ளன. அதைத் தொடர்ந்து ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவில் உள்ளது. இந்தியாவில் 5 கோடிக்கும் அதிகமான கார்கள் உள்ளன. இதில் டாக்ஸிகள், ஊபர் அல்லது ஓலா உட்பட இல்லை. 2022ஆம் ஆண்டில் இந்தியாவில் 3,54,018 பதிவு செய்யப்பட்ட மோட்டார் வாகனங்கள் இருந்தன. உலகில் கார்களின் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்து வருகிறது. 2010ஆம் ஆண்டில் உலகம் 1 பில்லியனை எட்டியது. இந்திய சாலைகளில் சுமார் 2,60,00,000 இருசக்கர வாகனங்களும் 5 கோடி கார்களும் உள்ளன. நாட்டின் மக்கள் தொகையுடன் ஒப்பிடுகையில் நாட்டில் 1000 பேருக்கு 185 இருசக்கர வாகனங்களும் மற்றும் 34 கார்களும் உள்ளன. இந்த பெட்ரோல் கிடைக்கும் கிணறுகள் வற்றி போனபின் நாம் என்ன செய்யப் போகின்றோம்? அதுதான் இந்த வீடியோவினுடைய முக்கியமான அம்சமாகும். சமீபத்திய தரவுகளின்படி இந்தியாவின் பெட்ரோலிய நுகர்வு ஒரு நாளைக்கு சுமார் 50 லட்சம் பீப்பாய்கள் பெட்ரோலியத்தை பயன்படுத்துகிறது. இதன் மூலம் உலகில் 3வது பெரிய எண்ணெய் நுகர்வோர் நாடாக இந்தியா திகழ்கிறது. வரும் ஆண்டுகளில் உலகளாவிய எண்ணெய் தேவை வளர்ச்சியில் இந்தியா மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு இந்தியாவின் தினசரி பெட்ரோல் 36,60,00,000 பீப்பாய்கள் ஆகிறது. அதாவது 58,19,40,000 லிட்டருக்கு சமம். டீசல் நுகர்வு சுமார்
6.6 மில்லியன் டன்கள் அல்லது ஒரு நாளைக்கு சுமார் 16 லட்சம் பீப்பாய்கள். இந்தியாவில் பெட்ரோல் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் மூலம் வர்த்தகம் செய்யப்படுகின்றது. இது இந்திய அரசின் உரிமையிலும் பெட்ரோல் மற்றும் இயற்கை வாயு அமைச்சகத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டிலும் உள்ள ஒரு இந்திய பன்னாட்டு எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனமாகும். இந்தியாவில் பெட்ரோலியத்துக்கு பிறகு இயற்கை வாயு முதன்மையான சக்தி என்று கருதப்படுகிறது. அதே நேரத்தில் சூரிய மற்றும் காற்று சக்தி போன்ற ரினியூவபிள் எனர்ஜி மாற்றத்தை கருத்தில் கொண்டு எதிர்கால ஆராய்ச்சிகளை இந்தியா செய்து வருகின்றது. இறக்குமதி செய்யப்படும் பெட்ரோலியத்தை குறைக்க இந்தியா தனது இயற்கை எரிவாயு இருப்புகளை தீவிரமாக ஆராய்ந்து மேம்படுத்தி வருகிறது. இந்தியாவில் பெட்ரோலிய பொருட்களுக்கு அடுத்தபடியாக உற்பத்தியின் அடுத்த முக்கிய ஆதாரம் நிலக்கரியாகும். மேலும் இந்தியா நிலக்கரி படுகை மீத்தேன் கோல் பேஸ்டு மீத்தேன் உற்பத்தியை அதிகரிக்க முயற்சிகளை செய்து வருகின்றது. இந்தியாவின் நிலக்கரி மின்சார உற்பத்தியில் பெரும்பகுதியை கொண்டுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் குறிப்பிடத்தக்க உற்பத்தியில் இருந்தாலும் நிலக்கரிக்கு பிறகு பெட்ரோலிய பொருட்கள் இரண்டாவது முக்கிய ஆதாரமாக கருதப்படுகின்றன. ஃபாசில் ஃபியூயல் மீதான உபயோகத்தை மேலும் குறைக்க சூரிய மற்றும் காற்றாலை மாற்று ஆற்றல் வேகமாக விரிவடைகிறது. நமது நாட்டில் இந்தியா தனது ரினியூவபிள் எனர்ஜி பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியுள்ளது என்றால் மிகையாகாது. நாட்டின் மொத்த ரினியூவபிள் எனர்ஜி திறன் 200 கிகாவாட்டை தாண்டியுள்ளது. இந்த குறிப்பிடத்தக்க வளர்ச்சியானது 2030ஆம் ஆண்டுக்குள் ரினியூவபிள் எனர்ஜி 500 கிகாவாட்டை அளவை எட்டுவதற்கான இந்திய லட்சிய இலக்குடன் உழைத்து வருகிறது. விவசாய கழிவுகள், பயோமாஸ் ஆற்றல் மற்றும் பிற கரிமப் பொருள்களை அரசு உற்பத்தி முயற்சிகள் பயன்படுத்துகின்றன. தேசிய சோலார் மிஷன் மற்றும் தேசிய உயிரி எரிபொருள் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களின் மூலம் இந்திய அரசாங்கம் புதுப்பிக்க ஆற்றல் திறனை அதிகரிப்பதற்கான லட்சிய இலக்குகளை நிர்ணயித்துள்ளது. உள்நாட்டு சோலார் இறக்குமதியை நம்பியிருப்பதை குறைத்து உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத் திட்டங்கள் மூலம் உள்நாட்டு சோலார் பேனல் உற்பத்திக்கு இந்தியா தீவிரமாக அழுத்தம் கொடுத்து வருகிறது. முக்கியமாக கிரீன் ஹைட்ரஜன், அதாவது பச்சை ஹைட்ரஜன் உற்பத்தியை கணிசமாக அதிகரிப்பதை இந்தியா நோக்கமாக கொண்டுள்ளது. இது போக்குவரத்து மற்றும் தொழில்துறைக்கு சாத்தியமான சுத்தமான ஆற்றல் தீர்வை வழங்கும். கிரீன் ஹைட்ரஜன் என்பது மிகவும் சுத்தமாக தயாரிப்பதில் அடங்குகிறது. வரும் காலத்தில் ஹைட்ரஜன் தான் எரிசக்தியில் முதலிடத்தை பெறப்போகின்றது. பெட்ரோலுக்கு இணையாக ஹைட்ரஜன் சக்தி தான் நமக்கு அநேகமாக எல்லோரும் உபயோகப்படுத்துவோம். மற்றும் அனைத்து எரிசக்தி உபயோகத்தில் ஹைட்ரஜன் பெட்ரோலியத்திற்கு மாற்று சக்தி என்பதை எல்லோரும் நம்புகிறார்கள். சூரிய ஒளியிலிருந்து ஹைட்ரஜன் உற்பத்தி, புதுமையாக ஒளிச்சேர்க்கை மற்றும் ஒளிமின் வேதியியல் அமைப்புகளை பயன்படுத்தி தொலைதூர இடங்களில் ஹைட்ரஜன் உற்பத்தி பயன்பாடுகளை சேர்க்கலாம். போட்டோ கேட்டலிக் ஹைட்ரஜன் உற்பத்தியானது நாம் மரம் மற்றும் கரியை சார்ந்திருப்பதை குறைப்பதன் மூலம் சுத்தமான சமையலை மற்றும் ஆற்றலை கொண்டுள்ளது. குறிப்பிடத்தக்க உடல்நலம் மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்கிறது. வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடை குறைக்கவும், செயற்கை ஒளிச்சேர்க்கை செய்யவும், இயற்கையில் பசுமையாற்றல் மூலக்கூறுகளை உருவாக்கும் செயல்முறைகளை பிரதிபலிக்கும் வகையில் ஒளிச்சேர்க்கை உலைகளை பயன்படுத்தலாம். நமது உலகத்திற்கு கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி நமது உலகத்திற்கு கிடைக்கக்கூடிய மிக அதிகமான நிலையான ஆற்றல் மூலமாகும். மனித குலத்திற்கு தேவையான மொத்த சக்தி உபயோகம் சூரியனில் இருந்துதான் கிடைக்கிறது. அது கிடைக்கும் சக்தியில் 0.1% மிகவும் குறைவு. காற்று, புவி வெப்பம், அலை, புதுப்பிக்கத்தக்க உயிரி மற்றும் நீர் மின்சாரம் உள்ளிட்ட பிற ஆற்றல் மூலங்களில் திறன் ஒப்பிடுகையில் நூற்றுக்கணக்கான மடங்கு மிகவும் சிறியது. மனிதர்கள் தற்போது தங்கள் ஆற்றலில் பெரும்பகுதியை வரலாற்று சூரிய ஒளி மூலம் பயன்படுத்துகின்றனர்.
மற்றும் புதைபடிவ கார்பன் மூலம் சேமிக்கப்படுகிறார்கள். இது கடுமையான சுற்றுச்சூழல் விளைவுகளை கொண்டுள்ளது. சூரிய ஒளியிலிருந்து தயாரிக்கப்படும் சிறந்த மூலக்கூறு ஹைட்ரஜன் ஆகும். ஹைட்ரஜன் வாயு போக்குவரத்துக்கு மற்றும் திரவமாக்குதலுக்கு மிக குறைந்த வெப்பநிலை தேவைப்படும் போது அதை அமோனியாவாக மாற்றுவது நீண்ட தூரத்திற்கு அதிக அளவு ஹைட்ரஜனை கொண்டு செல்வதற்கும் சேமிப்பதற்கும் உதவுகின்றது. சூரிய சக்தியால் இயக்கப்படும் ஹைட்ரஜன் உற்பத்தி நீர் பிரிப்பு மூலம் பசுமையாற்றல் உற்பத்திக்கான சாத்தியமான பாதையாக உருவெடுத்துள்ளது. தற்போது ஹைட்ரஜன் வாயுவை தயாரிக்க எலக்ட்ரோலைட்டர் மெகாவாட் முதல் கிகாவாட் அளவு வரை அதிக சக்தி வாய்ந்ததாக வளர்ந்து வருகிறது. ஹைட்ரஜன் வாயுவை தயாரிக்க எலக்ட்ரோலைசர் சூரிய, காற்று அல்லது அணுசக்தி மூலம் ஜீரோ கார்பன் ஹைட்ரஜனை உருவாக்க முடியும். இது தீவிர சூரிய கதிர்வீச்சு அதிகமாக உள்ள இந்தியா போன்ற நாடுகளில் மாற்று சக்தி ஹைட்ரஜன் ஒன்றுதான் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஹைட்ரஜன் வாயுவை தயாரிக்க இந்தியா சூரிய ஒளியை நேரடியாக பயன்படுத்தும். இந்த தொழில்நுட்பங்களுக்கிடையேயான வேறுபாடு ஒளி மின்னழுத்த செமிகண்டக்டர்கள் மற்றும் நீரை பிரித்தெடுப்பதற்கான வினையூக்கி தளங்களுக்குள் மின்சார உற்பத்தியின் கட்டணம் குறையும் நாட்கள் வெகு தூரமில்லை. ஹைட்ரஜன் வாயுவை தயாரிக்க எலக்ட்ரோலைசர்களுக்கு அதிக அளவு தண்ணீர் தேவைப்படுகின்றது. அவை கடல் நீரிலிருந்து உப்பு நீக்கம் அல்லது உள்ளூர் நன்னீர் விநியோகங்கள் மூலம் பெற வேண்டும். வளிமண்டல நீராவியை கைப்பற்றுவதன் மூலம் புதிய நீர் உற்பத்தி வேகம் பெறும் மற்றொரு ஆராய்ச்சி துறையாகும். வளிமண்டல நீராவி சேகரிப்பு செயல்பாட்டை ஒருங்கிணைத்து அவற்றை உள்ளூர் நீர் வளங்களில் இருந்து முழுமையாக சுதந்திரமாக செய்து அதன் மூலம் நீர் ஆற்றல் இணைப்புக்கு உள்ளூர் தீர்வை வழங்குவது ஒரு கவர்ச்சிகரமான விருப்பமாகும். போட்டோ கெட்டலைசிங் அடிப்படையிலான ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யும் சாதனங்கள் மிகப்பெரிய தொழில்நுட்ப சவால்களுக்கு தீர்வை வழங்குகின்றன. உலக சுகாதார நிறுவனத்தால் தூய்மையான சமையல் தீர்க்கப்பட வேண்டிய முதல் சவாலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஏற்குறைய 4 கோடி மக்கள் தங்கள் வீட்டு உபயோகத்தில் மரம் மற்றும் கரியை மட்டுமே அணுகுகின்றனர். எவ்வாறாயினும் விறகு தீயிலிருந்து புகையை தினசரி வெளிப்படுத்துவது கடுமையான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மாற்று நிலையான எதிர்சக்தி ஆதாரங்கள் இல்லாததால் மரத்தின் இந்த பயன்பாடு உலகளாவிய காடுகளை அழிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கிறது மற்றும் உலகளாவிய காலநிலை மாற்றத்திற்கு பங்களிக்கின்றது. சுமார் 2 முதல் 7 விழுக்காடு உலகளாவிய பசுமை இல்ல வாயு வெளிப்படுத்துதல் மரம் மற்றும் கரியை வீட்டு உபயோகத்தின் விளைவாகும். இந்த பிரச்சனைகளுக்கு வெளிப்படை தீர்வு இல்லை. புதுமைகளை வளர்ப்பதின் மூலம் அடுத்த தலைமுறை ஒளிச்சேர்க்கை அமைப்புகளின் விரைவான வணிகமயமாக்கலை செயல்படுத்துகிறது. இதுவே வரப்போகும் பெட்ரோல் பிரச்சனைகளுக்கு ஒரு எதிர்பார்க்கப்பட்ட தீர்வு ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.